பவபுத்தி உத்தரம சரித்த. ஓகேவா, இது வந்து ராமாயணத்தோட சீக்வல். ஓகேவா, இது வந்து டைம் ஸ்பேஸ் கொடுத்து எழுதின ஒரு விஷயம். இதில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது, 7 ஆக்ட்ஸ் இருக்குது. இது 8th century போல் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் முதல் ஆக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் அண்ட் செட்டிங் ஆஃப் அயோத்தியா. ஸோ அயோத்தியா எப்படி இருக்குன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனும், அங்கே என்னென்ன இருக்குது, யார் யார் இருக்காங்கன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் 2 அப்படின்னா சேஜோட அரைவல். அவர் வந்து அந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு தசரத ராஜாவை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீதாவை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸ்டேஜ் த்ரீ வந்து சீதாவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த தசரதரோட அந்த மாளிகையை விட்டு போக சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வால்மீகியோட ஹெரிட்டேஜ் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே லவகுசன் பிறப்பாங்க. அது ஸ்டேஜ் 4 அப்படின்னா ராமர் வந்து ஸோ சீதாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவர் எப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 4. அதை தவிர்த்து அதில் தான் அந்த அஸ்வமேத யாஜ்னா அதை நடத்துகிறாங்க. அந்த வெள்ளை கலர் குதிரையை ஓட விடுவாங்கள்ல அது. ஸோ அது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5 வந்து லவகுஷனோட இன்ட்ரொடக்ஷன், அவங்களோட ட்வின் என்கவுண்டர் ப்ளஸ் அவங்களோட பிரேவரியை பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 6 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பற்றி தெரிஞ்சிடும், லவகுஷனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இது நம்ம பசங்களாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரீயூனியன் அண்ட் ரெவலேஷன் நடக்குது சீதாவோட திரும்ப கொண்டு வர்றதுக்காக. ஸோ ஸ்டேஜ் 7 என்னென்னா ஃபைனல் ரீயூனியன், சீதா கூட சேர்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஊரில் திரும்ப இதுவாகிறதுனால அவங்கள திரும்ப தீக்குளிக்க சொல்கிறாங்க. ஸோ இல்லை, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பூமி மாதாக்கிட்டே போயிடுறாங்க. அதுதான் 7 stages. Introduction of Ayodhya, sage arrival, Sita's exile, Lavakusha's birth, then Rama's sacrifice, Ashwamedha yaga, twin encounters, the bravery, reunion and revelation, final reunion, Sita goes back to Earth.